ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்துட்டு நான் ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோ. எங்களோட கிராண்ட்மா வந்துட்டு இறந்துட்டாங்க. இந்த வீடியோ வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம்னு நான் நினச்சேன். சரி, மெமரிஸ்க்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணேன். பொங்கலுக்கு முந்தின வீக் வந்து நடந்தது. நாங்களே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படி ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆகி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்களோட அந்த கோலப்பொடி, ரேடியோ அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நடந்தது எல்லாமே தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. நான் அதை ஷேர் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். இது நடந்து இப்போ 3 வீக்ஸ் கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நான் ஊருக்கு வந்துட்டேன் காலேஜுக்கு வந்துட்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு முந்தின நாள் கொஞ்சம் கோலப்போட்டி அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பொங்கல் செலிப்ரேஷன் இருந்துச்சு. அதுக்குமே நான் வர வேண்டாம்னு நினச்சேன். சரி, அட்டண்டன்ஸ் இருக்குதுன்னு சொன்னனால வந்தேன். மற்றவங்களாம் சாரீ கட்டி கொஞ்சம் செலப்ரேட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் இயரு அப்படின்றனால. ஆனால் எனக்கு பெருசாக அதில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக இந்த வீக் பொங்கல்னால் அதுக்கு முந்தின வீக் வந்துட்டு மண்டே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது January 5 வந்துட்டு சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஒர்க் போனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் வந்துச்சு. சரி அப்படியே நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் கழித்து வந்துட்டு நம்ம பொங்கலுக்கு வர வேண்டாம், அப்புறம் 16ஆம் நாள் இதழ் சடங்கில் இருக்க சொன்னப்போ சரி அதுக்கு வந்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அப்படி பொங்கல் கூட ஊருக்கு போகலை. இவங்க பொங்கலெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் சாப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன். இது வந்துட்டு ஒரு தடவை லாஸ்ட்டாக வீடியோ சரி எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு எடுத்தது. அதை போய் ஸ்னாப்சாட்டில் ஃபில்டர் போட்டு எடுத்திருப்பாங்க போல். அது ஒன்றுமே உருப்படியான ஒரு ஃபோட்டோவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கயிறு இழுக்கிற போட்டி, பானை உடைக்கிற போட்டி அதெல்லாம் வச்சுட்ருந்தாங்க. எனக்கு அதில் எதுலேயுமே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. கொஞ்ச நாளாக வீடியோஸ் எதுவுமே போடலை, அதனால தான். ஆனால் வீடியோ போடாமல் அப்படியே இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக நம்ம ஏதாவது போடணுன்னு மைண்டில் தோண்டிகிட்டே இருக்குது. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளிப்ஸ் எடுத்து வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி ஷேர் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் திரும்பி நான் ஊருக்கு போனேன். ஊருக்கு போகிறதுக்கு முந்தின நாள் இந்த குல்ஃபி எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். அந்த குல்ஃபி பார்த்திங்கன்னா அது பிரிக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பார்க்குறது பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பொங்கலுக்கு முந்தின நாள் என்னோடய ரூமோட ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வாசலில் வந்து கலர் கோலம்லாம் போட்டுட்ருந்தாங்க. அப்போ தான் நான் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தேன்னா எனக்கும் அது மாதிரி கோலம் போடணும்னு ஆசையாக இருந்துன்னு சொல்லி நானும் கோலம் போட்டேன். அப்புறம் பொங்கல் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடிசியாவில் பொருட்காட்சி ஒன்று போட்டிருந்தாங்க. அப்படியே அங்கேயே போயிட்டு வந்தோம். அப்படியே நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ட்ரெயினில் போனேன். போயிட்டு வீட்டுக்குமே போயிட்டேன். நான் நிறைய வீடியோஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாமே டெலீட் ஆகிருச்சு. ஸோ இருக்கிற வீடியோ வச்சு இந்த மாதிரி மொத்தமாக ஒரே ஒரு வீடியோவாக தான் போட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஷீரோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், என்னோடய டாகு. இப்போ வந்து கொஞ்ச நாளாக எனக்கு மேலே பெருசாலாம் க்ளோஸாக இருக்கிறது இல்லை. ஏன்னா நான் இப்போது இங்கே வந்துட்டேன்ல, அப்பப்போ தான் நான் வரேன்னா, அதனால் அவன் என்கிட்ட அவ்வளோவா க்ளோஸாக இருக்கிறதில்ல. எனக்கே என்னடா நம்ம வளர்க்குற டாக் கூட நம்மளை மறந்துருச்சான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட சேனல் வந்துட்டு சித்தியோட டிவியில் போட்டு பார்த்துட்ருந்தேன். அதை அப்படியே அவங்களுக்கு சும்மா கிளிப்ஸ் ஆட் பண்ணி விட்டேன். இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபைனல் இயர்ன்றனால கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்கு. அது எனக்கு டைம் இருந்தால் இப்போ காலேஜ் 2:00 முடிஞ்சிருச்சுன்னா நான் வீட்டில் இருந்தால் ஓகே. நான் உடனே ஒர்க்கு போகிறனால இடையில இருக்கிற டைமில் வந்து வீடியோஸ் போட முடியலன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், சேனல் அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு நிறையா தோணிகிட்டே தான் இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே 16 நாள் 17th டே வந்து நாங்கள் தேவிப்பட்டினம் ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் சடங்கு பண்ண வேண்டியச்சு. கடலில் குளிச்சுட்டு அதெல்லாம் பண்ணோம். இவன் வந்து தெரியும்னு நினைக்கிறேன், சித்தி பையன் ஷாய் சரன், அவன் என் தம்பி. காலையில் அந்த வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் அந்த ஏதாவது சாப்பிட்லாம், காலைல ஒன்றுமே சாப்பிட்ல, காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியோடு எல்லாம் வெளியில் போகலான்னு நினச்சிட்ருந்தோம். ஆனால் இப்படி ஒரு விஷயத்துக்காக போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படி தான் இருந்துச்சு. அது சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்படியே அன்றைக்கி நைட் நானும் கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.